இந்த கொஸ்டின் Gauss law. GAU Gauss law of electrostatics. Gauss law என்ன? So the statement of the law என்னன்னா that total electric flux over a closed surface is equal to, so the total electric flux over a closed surface is equal to Q by epsilon naught times, sir, இப்படி சொல்லுவாங்க, 1 by epsilon naught times total charge enclosed. 1 by epsilon naught times total charge enclosed. The total charge Q னு வச்சிருக்காங்க. Total charge enclosed. அப்போ very simple. Total flux எதுக்கு ஈக்குவல்னா Q by epsilon naught. இதான் Gauss law. மறுபடியும் சொல்றேன். The total flux enclosed over a closed surface. The closed surface, for example, charges, ரெண்டு மூணு சார்ஜ் இருந்துச்சு. Any number of charge, Q1, Q2, Q3, மாதிரி சார்ஜ் இருந்துச்சு. We imagine a surface called Gaussian surface. சார்ஜை சுத்தி நம்மளா ஒரு சர்ஃபேஸை இமேஜின் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம இமேஜின் பண்ண சர்ஃபேஸ் தான் அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ். அதுக்கு ஒரு பேர் உண்டு, காசியன் சர்ஃபேஸ். இப்ப என்ன, சார்ஜ் இருந்தாலே அது ஃப்ளக்ஸை கொடுக்கும். பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா ஃப்ளக்ஸை கொடுக்கும், நெகட்டிவ் சார்ஜா இருந்தா ஃப்ளக்ஸை ரிசீவ் பண்ணும். ரெண்டுக்கும் இதே ஃபார்முலா தான். ஸோ ஃப்ளக்ஸ் கிவன் அவுட்னா அது பாசிட்டிவ் சார்ஜா இருந்திருக்கும், ஃப்ளக்ஸ் ரிசீவ்டா இருந்தா அந்த மைனஸ் சார்ஜா இருந்திருக்கும். எனிவே, ஸோ இதுதான் the total electric flux over a closed surface. எவ்வளோ ஃப்ளக்ஸ் அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே வருதுன்னு பார்த்தா அது எதை பொறுத்து இருக்கு, that 1 by epsilon naught time, ஏன்னா ஃப்ரீ ஸ்பேஸ்ல வச்சிருக்கோம். the total charge enclosed, இது மொத்த சார்ஜை Qன்னு சொல்றோம். Qன்றது Q1 plus Q2 plus Q3 இருக்கலாம். ஸோ டோட்டல் சார்ஜ் enclosed. இதுதான் Gauss law. இப்போ ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லலாம். ஒரு what is the total flux linked with the dipole அப்படின்னு சொன்னேன்னா பிளஸ் Q மைனஸ் Q. டைபோலை பொறுத்தவரை the net flux linked is 0. ஏன், Q by epsilon naught என்ற லைன் அவுட்வர்டா வரும், Q by epsilon naught என்ற லைன் இன்வர்டா வரும். ஏன்னா டைபோல், so the net flux enclosed is 0. so இந்த Gauss law எதுல இருந்து டெரைவ் பண்ணோம்னா phi is equal to integral of E dot A, E vector dot area. நம்ம படிச்சிருக்கோமே டாட் ப்ரா, அதுல இருந்து தான் இந்த Gauss lawக்கான ஃபார்முலா வருது. ஸோ இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும்னா, ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், Q by 4 pi epsilon naught R squared. ஏன்றது 4 pi R squared. ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். அப்போ 4 pi கேன்சல், R squared கேன்சல். ஸோ அதான் Q கேபிட்டல் Qன்னு வச்சுக்கேன், Q by epsilon naught வந்து சேர்க்கும். இந்த Gauss law அப்ப எதுல இருந்தா வந்திருக்கு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டெரிவேஷன்ல தான் வந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, இதான் Gauss law. அப்போ கன்க்ளூஷன் சொல்லுவோம். வாட் இஸ் Gauss law? The total electric flux over a closed surface. அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ்ன்றது நம்ம இமேஜினேஷன்ல கொண்டு வந்த Gaussian surface. அது பேரு, அது என்ன சைஸ் வேணா எடுத்துக்கலாம், அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. க்ளோஸ் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுக்கு ஈக்குவலா, 1 by epsilon naught time total charge enclosed. 1 by epsilon naught time total charge enclosed. இதோட அந்த Gauss law இருக்குது. Thank you for listening.